அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று காடுகளுக்கு சென்று வந்தோம். அந்த காட்டிற்கு சென்று வரும்பொழுது ஒரு மான் கூட்டத்தை பார்க்க நேர்ந்தது. அந்த மான் கூட்டத்திலே அந்த மான்கள் இயற்கையாக இருக்கின்ற புற்களை மேய்ந்து கொண்டிருப்பது பார்ப்பது ஆண்டவர் அந்த மான்களுக்கு உணவு கொடுத்து போஷிப்பதை போன்று இருந்தது. அந்த மான்கள் கவலை இல்லாமல் கூட்டம் கூட்டமாய் தாய் மான்களோடு குட்டிகள் ஓடி ஆடி விளையாடி ஆண்டவருக்கு துதியினை செலுத்துகிறது. அந்த மான்களுக்கு மனிதர்களை போன்று கவலை இல்லை, இருக்க இருப்பிடம் இல்லை, வைத்து கொள்ள பணமும் இல்லை. மாறாக அந்த மான்கள் தன்னை படைத்த கடவுளை நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன் ஒவ்வொரு நாளும் அந்த மான்களுக்கு வாழ்க்கையிலே போராட்டம் என்று சொல்கிறேன் என்றால், அந்த மான்களும் வேட்டையாடப்படுகின்றன. இருப்பினும் பாருங்கள், அந்த மான்கள் நான் மரிக்கப் போகிறேன், வேட்டையாடப்பட போகிறேன் என்று சொல்லி பயந்து இருந்து விடாமல் அவைகள் கர்த்தரை நோக்கி, கர்த்தர் எனக்கு கேடகமும் நம்பிக்கையுமாயிருக்கிறார், நான் அவரால் படைக்கப்பட்டேன், எனக்கு அழிவு வருமேயானால் அது என் ஆண்டவனால் அனுமதித்தால் ஒழிய வராது என்று கவலைப்படாமல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய சத்தம் வந்த பொழுது அந்த மான் குட்டிகள் ஓடி தன்னுடைய தாய் மானிடத்திலே போய் ஒட்டி கொண்டு உறவாடி கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் நாம் சிந்திக்க வேண்டியதாயிருக்கிறது. இந்த மான்களை போன்று நாமும் உத்தமர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். நாளைய தினத்திற்காக இந்த மான்கள் தங்களுக்கு என்று எதையுமே சேமித்து வைத்துக் கொள்வதில்லை. மாறாக தினந்தோறும் எங்களை போஷிக்க ஆண்டவர் ஒரு இடத்தை எங்களுக்கு காண்பிப்பார் என்று அவைகள் நம்புகின்றன. இரவு நேரங்களிலே பாருங்கள், அவைகள் ஒருமித்து வாசம் பண்ணுகின்றன. எங்கே நம்மால் ஒருமித்து வாசம் பண்ண முடிகிறதா என்று பார்ப்பீர்களே, ஆனால் அது நிச்சயம் நம்மால் மனிதர்களால் ஒருமித்து வாசம் செய்ய முடிவதில்லை. அந்த மான்கள் கிடைக்கிற புல்களை எல்லாம் பகிர்ந்து உண்ணுகின்றன, நீரோடை அருகே செல்கின்றன. அங்கு இருக்கும் நீரை பார்த்து மான்களில் சிலர், என் குட்டிகள் பருக வேண்டும், நான் பருகுவதை போன்று நடிக்கிறேன் என்று சொல்லி அந்த தாய் மான்கள் தந்தை மான்கள் குட்டிகளை நன்றாக போஷிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இருக்கிறது. நம்மை படைத்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் நாமும் நம் பிள்ளைகளும் நன்றாக போஷிக்கப்பட வேண்டும். எதிரியான சத்துருவால் நீங்களும் நானும் வேட்டையாடப்படக்கூடாது என்றுதான் எவ்வாறு அந்த மடிந்து போகிற தாய்மான் தந்தைமான் அவைகளை போஷித்து பேணி காக்கிறதோ, அவ்வாறே உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நம்மை போஷித்து பேணி தினந்தோறும் காத்து கொண்டிருக்கிறார். இதுவரை நீங்களும் நானும் நன்றாக இருக்கிறோம் என்றால் அது தேவ கிருபை. 91ஆம் சங்கீதம்
4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய சிறகுகளால் உம்மை மூடுவார், நீ அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. நாம் போஷிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், சுபிக்ஷமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செட்டைகளின் கீழே செல்ல வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் செட்டைகள் பரிசுத்தமான செட்டைகள். அந்த இயேசு கிறிஸ்து ஜீவிக்கின்ற இடம் பரிசுத்தமான இடம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் புடமிடப்பட்டது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அதிசயம் செய்கின்ற வார்த்தையாய் இருக்கிறது. எனவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை வளமாக செழிப்பாக தினந்தோறும் நீங்கள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால், நீங்களும் நானும் எவ்வாறு அந்த மான்கள் தேவனை நம்பி உலாவி திரிந்து கொண்டிருக்கிறதோ பயம் அறியாமல், அதை போன்று நீங்களும் சாத்தானின் பயம் அறியாமல், என்னை சாத்தான் எதிர்த்து வருவானேயானாலும் கூட நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை என்று நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லி நீங்களும் நானும் இயேசுவையே நம்புவோமே ஆகில் நமக்கு எந்த குறையும் இருக்க போவதில்லை. அந்த மான்கள் கூட்டமாய் போய்க் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மான் வேட்டையாடப்படுகிறது. மற்ற மான்கள் எல்லாம் என் குட்டி வேட்டையாடப்பட்டு விட்டது என்று நின்று அழுவது இல்லை. அவைகள் தங்கள் ஜீவனை காக்க ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அடிக்கப்பட்டு விட்டது அந்த மான், இனி அதை நம்மால் காப்பாற்ற முடியாது என்று தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் கூட வாழ்க்கையிலே ஒரு சில சமயங்களில் உங்கள் வீட்டில், என் வீட்டில், உங்கள் பிள்ளை, என் பிள்ளை அவ்வாறு அடிபடும் பொழுது, பிரச்சனைகளிலே மூழ்கும் பொழுது, அந்த பிரச்சனைகளை பார்க்காமல் நீங்களும் நானும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி அங்கிருந்து விடுபட்டு, நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு அடுத்து கொடுக்க போகிற திட்டம் என்ன என்று சொல்லி அந்த திட்டத்திற்காய் கடந்து போக வேண்டும். இது நான் மான்களிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு செய்தி. பறவைகளை பாருங்கள், காலை எழுந்தவுடனே அவை தன்னால் முடிந்த குரலோசையை எழுப்பிக் கொண்டு குயில் கூவுகிறது, மயில் ஆடுகிறது, மைனா கத்துகிறது, காக்கை கரைகிறது. இவையெல்லாம் தினந்தோறும் காலையிலே தேவனை பார்த்து தங்களால் முடிந்த அளவு தங்கள் இயற்கை கொடுத்த அந்த குரலிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. எங்கே நாம் அவ்வாறு மகிமைப்படுத்துகிறோமா? தினந்தோறும் ஆண்டவரை பார்த்து சுதிக்கிறோமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஒரு நாளை எனக்கு கூட்டி கொடுத்தீர் என்று நன்றி சொல்கின்றோமா? ஆண்டவரே, இந்த பறவைகள் இயற்கையின் சீதோசனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறன, இந்த மிருகங்கள், மான்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறன, மழை வெயில் என்று பாராமல் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எங்கே நீங்களும் நானும் அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் உங்களுக்கு இருக்க இடத்தை கொடுத்திருக்கிறார், உடுக்க உடையை கொடுத்திருக்கிறார், உண்ண உணவை ஏற்ற வேளையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மான்களை விட, அந்த பறவைகளை விட நீங்களும் நானும் எவ்வாறு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று யோசித்து பாருங்களேன். நீங்கள் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு காற்றும் ஆண்டவர் சுத்தப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறாரே. விலை மதிப்பற்ற அந்த காற்று உங்களுக்குள் பிரவேசிக்கிறது. உங்கள் உயிர் மூச்சு இயற்கையாக போய்கொண்டு உள்ளே இருக்கிறத கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருகிறதே. அதை பற்றி யோசித்து பாருங்களே. எவ்வாறு ஆண்டவர் உங்களை அற்புதமாய், என்னை அற்புதமாய் படைத்திருக்கிறார். அதை சிந்தித்து பாருங்களே.
எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக், எத்தனையோ பேர் முட்டி வலி, கால் வலி என்று வேதனை பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் மானை போன்று துள்ளி ஓடுகிறோமே, அதை பற்றி யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்துள்ள எண்ணற்ற காரியங்களை சிந்தித்து பார்த்து சங்கீதம் 91:4 அவருடைய சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் காண்பாய் என்று சொன்ன இன்றைய வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு முடிந்தவரை ஆண்டவரின் சட்டைக்குள் போய் பாருங்களேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள், தினந்தோறும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நீங்கள் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருங்கள். இதயத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. God bless you all. Remain blessed.